வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஜேகே உலகிலிருந்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முக்கியம் நம்முடைய கை, கால்கள். நீங்கள் 1000 கோடி ரூபாயை பேங்கில் போட்டிருந்தாலும், அதை அனுபவிப்பதற்கு நமக்கு நம்முடைய கை, கால், கண், காது இவையெல்லாம் மிகவும் முக்கியம். இது இருப்பவர்கள் நாம் இதை பற்றி யோசிப்பதில்லை. என்ன கடவுள் படைச்சிருக்கான், அது பாட்டுக்கு நடக்குது. ஆனால் இதில் ஒரு உறுப்பாவது இல்லாதவர்கள் இதை பற்றி எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். ஆகையால் நான் இதை எல்லாமும் நல்லபடியாக இருந்து வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுகிறேன். அவர்களுடைய கை கால்கள், கண்கள், இதுதான் கண்ணு, காது, இதெல்லாம் தான். வாய் கூட ஊமையாக கூட ஆக்ஷனில் பார்த்துடலாம். ஆனால் அந்த கண்ணு, காது இது இல்லையா, கை கால் இது ரெண்டும் நல்லா இல்லைன்னா இல்லை வாழ்க்கையில் ஏண்டா பிறந்தோன்னு ஒரு மனிதனையை நினைக்க வைக்கிற விஷயம் இதெல்லாம். ஆண் பெண் இருவருக்கும் சொல்கிறேன். ஆகையால் அதை பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். என்னென்னா, மக்கள் ஓடி 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 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பில்லை, வேறு வழி இல்லை, செஞ்சு தாகணும். இருக்கப்பட்டவங்களும் பண்ணுறாங்க, இருக்கப்பட்டவங்க உட்காந்து சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் எல்லோரும் எதுக்கோ உழைக்கலைன்னாலும் வீட்டில் நம்ம ஒரு வேலை செய்ய நமக்கு கை, கால், கண்கள், காதுகள் தேவை. வீட்டில் இருந்து பிள்ளைகளை கவனிக்க, நம்மையே பார்த்து கொள்ள, ஒரு கண்ணாடி முன் நின்று நம்மை நாம் பார்த்து கொள்ள நமக்கு கண்கள் இல்லை என்றால் நடக்குமா? அதேபோல் தான் காது. இதையெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டீர்கள். இப்போது நான் இது சொல்லுது கூட உங்களுக்கு இந்த அம்மாவுக்கு வேறு வேலை இல்லையோன்னு தோணும். இதையெல்லாம் நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் இதை நான் பேசுகிறேன். ஏன்னால் நீங்கள் இதையெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. ஒரு வயது வரைக்கும் தான் இதெல்லாம் நாம் கட்டுப்பாடாக வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அது ஆண்டவன் கைக்கு போய்விடும். அது வரைக்கும் நாம் வில்லங்கம் இல்லாமல் வாழ வேண்டும் இல்லையா? அதற்காகத்தான் இதை பேசுகிறேன். இது பார்ட் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். பார்ட் 3யில் அடுத்ததை பேசுகிறேன்.